கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் கடன் வாங்காதிருப்பீர்களாக. ஏனென்றால் அந்த கடன் ஒரு பாவமாக எண்ணப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே பார்த்தீர்களானால் இந்த லோன் அந்த லோன் என்று சொல்லியும் இவ்வளோ கடன் தருகிறேன் அவ்வளோ கடன் தருகிறேன் என்று சொல்லி உலகப்புறமாக போஸ்டர்கள் அடித்து ஒட்டுவார்கள், சொல்லுவார்கள். ஆனால் அதையெல்லாம் நம்பி நீங்கள் விழுந்து விடாதீர்கள், வழியில் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட கடன்களை எல்லாம் வாங்கும் பொழுது வருகை வரும்போது பரலோகத்தில் பிரவேசிக்க கூடாத இருக்கிறது காணப்படுகிறது. இதெல்லாம் அந்த சத்துருவினுடைய தந்திரமாக இருக்கிறது. இதே போலத்தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசையினுடைய சரீரத்தை கேட்டு உடலை கேட்டு சத்ருவானன் தடை சாதன் என்று சொல்லியும் குற்றப்படுத்தினான் என்று சொல்லியும் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் விழிப்புடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீயோ அநேகத்தில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் கடன் கொடுப்பதும் தவறு, கடன் வாங்குவதும் தவறாக இருக்கிறது. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.